ஸோ கைஸ் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேயே ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மீடியா காலேஜ் மாதிரி ஒரு ஸ்டார்ட் பண்ண ஒரு காலேஜ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எந்த காலேஜ் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா கிளஸ்டர்ஸ் மீடியா காலேஜ். அண்ட் இங்கே இருக்க பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி, இங்கே உண்மையாக படித்தா ஒர்த்தாக இருக்குமா, இங்கே இருக்க கேம்பஸ் எப்படி இருக்கும், ஸோ இந்த மாதிரி அத்தனை டீட்டெயிலுமே இந்த வீடியோ கவர் பண்ணிக்க. கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கைஸ், உங்களுக்கு வந்து உண்மையாகவே எனக்கு வந்து சினிமாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எனக்கு வந்து எப்படியாவது வந்து சினி ஃபீல்டில் சாதிக்கணும் ப்ரோ, ஏதாவது ஒரு இடத்துல ஒர்க் பண்ணணும், இந்த மாதிரி வந்து நிறைய கனவுகள் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு மீடியா காலேஜில் போய் படிக்கிறது ரொம்ப வந்து நல்லது தான். இப்போ நீங்கள் வந்து விஸ்காம் படிச்சுட்டு நீங்கள் வந்து பண்ணலாம், அதுவும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. பட் ஆனால் நீங்கள் டேரெக்டாக ஃபீல்டில் இருக்கிற கம்பெனிஸில் நீங்கள் வந்து படிக்கும்போது ரொம்ப வந்து எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ எந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, முதல்ல வந்து எப்படின்னா நீங்கள் வந்து ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண முடியும். ஸோ ஒரு சினிமா வந்து எப்படி இயங்குது, சினிமாவில் வந்து எடிட்டிங், போஸ்ட் ப்ரொடக்ஷன் எப்படி போயிட்டு இருக்கு, ப்ரீ ப்ரொடக்ஷன்னா என்ன, ப்ரொடக்ஷன்னா என்ன, ஸோ இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட விஷயத்தை நீங்கள் வந்து கற்றுக்க முடியும். அண்ட் அந்த மாதிரி ஒரு காலேஜ் தான் இந்த கிளஸ்டர்ஸ் மீடியா காலேஜும். அண்ட் இங்கே இருக்க கேம்பஸாக இருக்கட்டும், அவங்களோட குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனாக இருக்கட்டும், எல்லாம் இன்னும் டாப் நாச் தான். அண்ட் 6 ஸ்டார் ரேட்டிங் வந்து உங்களுக்கு வந்து 4 out of 5 வந்து கொடுத்துருக்காங்க. விச் இஸ் a குட் நம்பர், கிரேட் நம்பர் தான் சொல்லுவேன். அண்ட் என்ன வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. உள்ள வந்து எடிட்டிங்கு செப்பரேட்டாக இருக்குது, அதே மாதிரி எப்படின்னா விஎஃப்எக்ஸுக்கு செப்பரேட்டாக இருக்குது, அனிமேஷனுக்கு தனியாக இருக்குது. ஸோ எல்லாமே எப்படின்னா போஸ்ட் ப்ரொடக்ஷனில் தேவைப்படுற அத்தனை எலிமெண்ட்ஸுமே வந்து செப்பரேட்டான விஷயங்களை வந்து உள்ள வச்சிருக்காங்க. அண்ட் இதெல்லாம் எப்படின்னா உங்களோட டோட்டல் கேம்பஸுமே வந்து ஒரு ஏர் கண்டிஷனர்டு கேம்பஸ் தான். ஸோ அது வந்து ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் தான். அண்ட் ஆப்வியஸாக எப்படின்னா இந்த மாதிரி ஒரு மீடியா ஹவுஸில் வந்து ஏர் கண்டிஷன் கண்டிப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னா அங்கே ப்ரொடியூஸ் ஆகிற ஹீட் வந்து அந்த சிஸ்டம்ஸோட ஹீட் வந்து நம்மளால் வந்து எடுத்துக்க முடியாது. ஸோ அதனாலே வந்துட்டோம்னா நிறைய மீடியா ஹவுசஸில் வந்து இந்த மாதிரி வந்து ஏசியாக தான் இருக்கும். அண்ட் இதெல்லாம் தாண்டி ஓகே ப்ரோ, இதெல்லாம் ஓகே, இப்போ நான் வந்து இங்கே படிச்சுட்டு வெளியே வந்தேன்னா என்னோட லைஃப் எப்படி இருக்கும், என்னோட கெரியர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளேஸ்மெண்ட்ஸை பொறுத்து நீங்கள் வந்து பிளேஸ் ஆகிடுவீங்க. இங்கே மோஸ்ட்டாக வந்து எப்படின்னா அப் டு 90% வரைக்கும் பிளேஸ் பண்ணி விடுறாங்க. ஸோ எந்த ரேஞ்சில் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 20,000 to 30,000 சேலரி. இட் மே வேரி கைஸ். இப்போ ஒரு வருஷமும் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகலாம். பட் நான் வந்து பர்சனலாக வந்து அவங்களுடைய பாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நான் வந்து பேசும்போது இன்ட்ராக்ட் பண்ணும்போது நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் சில ட்ராபேக்ஸ் இருக்குது, ஃபேக்கல்ட்டி சைடில் இருக்கட்டும், சில விஷயங்கள் இருக்குது. பட் அதை ரொம்ப பெருசாக நம்ம எடுத்துக்க முடியாது. பட் ஓவராலாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா டெஃபினட்டாக நான் வந்து ஒரு 10க்கு 8 அந்த மாதிரி கொடுப்பேன். ஸோ அந்த அளவு வந்து ஒர்த்தான ஒரு காலேஜ். அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் நீங்கள் வந்து எப்படின்னா ஆஹா ஓஹோ அப்படின்னு நீங்கள் இது பண்ணால் பட் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆனால் நம்ம வந்து எப்படின்னா பேசிக்காக வந்து நாலேஜுக்காக தான் பேச போகிறோம். நீங்களே வந்து இங்கேருந்து நீங்கள் வந்து வெளியே வந்து நிறைய ப்ரொடக்ஷன் ஹவுசஸில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம், நிறைய சினி ஃபீல்டில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணலாம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி இப்போ உங்களோட எல்லாமே எப்படின்னா பேஷனுக்காக நம்ம துரத்திட்டு இருக்கும்போது நம்ம வந்துட்டு அது நல்லா இருக்கும் இது நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்க முடியாது. ஸோ நமக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு பயன்படுத்தி அடுத்த இடத்துக்கு நம்ம போகிறோமா அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக சொல்லி இப்போ நம்புறேன். இதே மாதிரி வேறு ஏதாவது கண்டென்ட் நான் போனோம்னா டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்க. நான் அடுத்த வீடியோவில் சீக்கிரமாக போகிற பார்க்குறேன். அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக சொல்லி இப்போ நம்புறேன். வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.